Hi friends, welcome to Learn with Shiba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ல क्वेश्चन நம்பர் 17 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் போல் ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. அப்போது இதுக்கான கால்குலேஷன் பிரகாரம் நம்ம ஃபார்மேட்டில் எப்படி எடுப்போம், 65 அப்படின்னு எடுப்போம். அதோட கவுண்டிங் பார்ப்போம் 44. சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் 21 வருது. 2ஆல் டிவைட் பண்ணணும். 21 2ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 22 மாற்றிட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 11 வருது. கடைசியாக இந்த வேல்யூ கூட 10 ஆட் பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்துட்டு ஹெட்டிங்க்கு எப்போவுமே போடுற கால்குலேஷன். அப்போ 21 அப்படிங்கிற டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். சரிங்களா? பெனிஃபிஷியர்ஸ் அண்டர் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஸ்கீம் அப்படிங்கிறது இங்கே வரும். அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம கேப்ஸில் அடிக்கணும். சரிங்களா? ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே நம்ம கேப்ஸில் தான் அடிப்போம். அடுத்து டபுள் டிக் விட்டு இங்கே வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. அது வரைக்கும் நம்ம இந்த கோடு போட்டுக்கலாம். ஓகே, லாஸ்ட்டு காலம்லேருந்து இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசாக இருக்குது. அப்போ இந்த காலம்லேயே வேல்யூஸ் தான் பெருசு, அதுதான் 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம இதைத்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ காலமுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம், ரைட் மார்ஜின் 75 அதை எடுத்துப்போம், மைனஸ் இந்த காலம்லேயே 8 டிஜிட்டில் இருக்கிற இந்த வேல்யூஸ் தான் பெருசு. ஸோ 8 எடுக்கிறோம், +2 அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம் இல்லையா இங்கேனா. ஏன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்கேல் பென்சில் வச்சு அடித்து முடிச்சதுக்கப்புறம் கோடு போடுவோம். இந்த கோடுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் இங்கே +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ 75 மைனஸ் இங்கே 8 வந்திருக்கு, +2 ஆட் பண்ணுறோம், 10 வரும். அப்போது மைனஸ் பண்ணால் 65. இது அப்படியே அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த காலம் பார்க்கலாம். இதில் ஹெட்டிங் 7 டிஜிட், ஸோ உள்ளே இருக்க வேல்யூஸ் 8 டிஜிட். எது பெருசு, வேல்யூஸ் தான் பெருசு. அப்போது இந்த 8 கன்சிடர் பண்ணுவோம். 8 + 2 10, மைனஸ் பண்ணால் 55. அது அடுத்த லைனை அப்படி கொண்டு வந்துக்கலாம். இந்த காலம் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் சின்னதாக தான் இருக்குது, 7ல் தான் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. 8 + 2 10, மைனஸ் பண்ணால் 45. அது அப்படியே நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கலாம். இந்த காலம்லையும் அப்படியே சேம் தான். ஸோ ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸ் 8 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 8 தான் பெருசு. 8 + 2 10. ஸோ மைனஸ் பண்ணால் 35. இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ வந்துட்டு இந்த லைனுக்கான வேல்யூ. சரிங்களா? நம்ம அந்த ஸ்கேல் பென்சில் வச்சு லைன் போடுறோம் இல்லையா, காலம் லைன், அதுக்கான வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அடிக்கிறதுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஃபைன் பண்ண வேல்யூ கூட +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம். இதை மறந்துடாதீங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வரும். 67, 57, 47, 37 வரும். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்காக கன்சிடர் பண்ணுவோம். இதை பண்ண மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே மறந்துடாதீங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், இதுக்கான கால்குலேஷன் எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும், லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 35 எடுத்தாச்சு. மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10, மைனஸ் பண்ணால் அப்போ 25 வரும். ஓகே, மைனஸ் இதோட கவுண்டிங். சரிங்களா? இது 8 டிஜிட்டில் இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணுறோம், 17 வரும். 2ஆல் டிவைட் பண்ண பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, அதனால் 18 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 9 வரும். 9 இங்கே -10 பண்ணோம் இல்லையா லெஃப்ட் மார்ஜினை, அதை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 19 வரும். இதில் தான் நம்ம வந்துட்டு இந்த டிகிரியில் தான் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த லைன் போட்டாச்சு. 19 அப்படிங்கிற டிகிரியில் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடலாம். ஹெட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலத்துக்கு சின்னதாக, அதை உள்ளே இருக்க வேல்யூஸ்க்கு சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ சென்டர் பண்ணி அடிக்கணும் இல்லையா, ஏன்னா இந்த காலமில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஸோ 8 டிஜிட்டில் இருக்கிறத எங்கே அடிக்கிறோம், 37 அப்படிங்கிற டிகிரியில் அடிக்கிறோம். 37 அப்படிங்கிற டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 37ல் அடிச்சிடுறோம். ஸோ இது வந்துட்டு 7 டிஜிட். 8 - 7 சென்டர் பண்ணணும் இல்லையா, 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. அப்போது ஒரே ஒரு டிஜிட்டை விடுங்க, 38ல் நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டிங்கை அடிக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த காலம் வந்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இந்த காலமில் வேல்யூ தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இதை டேரெக்டாக நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரியில் அடிப்போம். 47 அப்படிங்கிற டிகிரியில் இதை அடிக்கிறோம். ஸோ 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1, முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விடுறோம். 48 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம ஹெட்டிங் அடிக்கிறோம். சேம் நம்மளுக்கு இது 8 டிஜிட்டில் தான் இருக்குது உள்ளே இருக்க வேல்யூ. ஸோ 57 டேரெக்டாக 57 அப்படிங்கிற டிகிரியில் இந்த 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸில் அடிச்சிருவோம். ஸோ இதுக்கு இது சென்டர் பண்ணணும். 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1, முன்னாடி ஒரு வேல்யூ விடுறோம். 58 அப்படிங்கிற டிகிரியில்
இந்த ஹெட்டிங்கை அடிப்போம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஹெட்டிங் சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ என்ன 67 அப்படிங்கிற டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 67 அப்படிங்கிற டிகிரியில் இந்த காலமில் அடிக்கிறோம். ஸோ இதுக்கு இது சென்டர் பண்ணணும். 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் 68 அப்படிங்கிற டிகிரியில் இந்த ஹெட்டிங்கை அடிக்கிறோம். ஹெட்டிங் ஃபுல்லாக அடித்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன் போட்டலாம். ஸோ 10லேருந்து 75 வரைக்கும் இந்த லைன் போடுறோம். டபுள் ஸ்பேஸ் விடுறோம் சரிங்களா, அதாவது டபுள் டிக் விடுறோம். ஸோ ஒவ்வொரு லைனுக்கு இடையிலேயே நம்ம டபுள் டிக் விட்டு தான் அடிப்போம். அது எப்போவுமே மறந்துடாதீங்க சரிங்களா. இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வேர்டும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் ஆரம்பிக்கும். அதுவும் எப்பயுமே மறந்துடாதீங்க. ராமநாதபுரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே 3க்கு பதிலாக 9 வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி இதை அப்படியே வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. எங்கன்னா இங்கே, அதாவது ராமநாதபுரம் அப்படிங்கிற இந்த ரோ அடித்ததுக்கப்புறம் டபுள் டிக் விட்டுட்டு திருநெல்வேலி அப்படிங்கிற இந்த ரோ ஃபுல்லாகவே டேரெக்டாக செகண்ட் ரோவாக வருது. அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. விருதுநகர் அப்படிங்கிறப்போ இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கணும் சரிங்களா. ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் ஸ்பேஸ் இல்லாமல் அப்படி கண்டினியூஸாக அடிக்கணும். ஸோ இங்கே என்ன ஸ்பேஸ் வராது, அப்படி கண்டினியூஸாக அடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. டிஆர்எஸ்னால் என்ன, டிரான்ஸ்லேட். ஸோ இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும் சரிங்களா. அப்போ 9640 அப்படிங்கிறது இங்கே வரும். 8936 அப்படிங்கிறது இங்கே வரும். இங்கே 4க்கு பதிலாக 3 வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இங்கே அடிச்சு விட்டு டீன்னு கொடுத்துருக்காங்க. டி மீன்ஸ் டெலிட். அப்போ இந்த 1ங்கிற வேல்யூ வரவே வராது சரிங்களா. அப்போ 74 தான் வரும் நம்மளுக்கு. 74,064 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே 3க்கு பதிலாக 9 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு 3க்கு பதிலாக 2 வந்துட்டு அடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதே நம்ம வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ 1,79,164 இங்கே வரும். 1,76,113ங்கிறது இங்கே வரும். அப்போ இந்த காலமை பொறுத்த வரைக்கும் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ. ஸோ இது இங்கே வரப்போ இதுவும் 8 டிஜிட் தான். ஸோ இது எல்லாமே 8 டிஜிட். 8,936 இங்கே வர்றப்போ அதோட டிஜிட் என்னவா இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 8 டிஜிட்டில் இல்லை. அப்போது அதை நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பண்ணி அடிக்கக்கூடாது, டிஜிட் வைஸ் நம்ம எப்போவுமே அடிப்போம். ஸோ 936,8 சரிங்களா. இந்த மாதிரி தான் டிஜிட் வைஸ் அடிப்போம். அப்போது முன்னாடி 3 வேல்யூவை விட்டு 4வது வேல்யூவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 8,936ங்கிறது 4வது வேல்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 37வது டிகிரியில் இது அடிக்கிறோம். 37, 38, 39, 40வது டிகிரியில் நம்ம இந்த வேல்யூவை 40வது டிகிரியில் அடிக்கிறோம் சரிங்களா. ஏன்னா டிஜிட் வைஸ் அடிக்கிறோம், சென்டர் பண்ண மாட்டோம் சரிங்களா. அடுத்து இதையும் அதே மாதிரி தான் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு 47வது டிகிரியில் அடிக்கிறோம். இது எல்லாமே 8 டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ சேமஸ் இந்த வேல்யூ இங்கே வரும். ஸோ அது வந்துட்டு 8 டிஜிட்டை விட கம்மியாக தான் இருக்குது. சேமஸ் நம்ம வந்துட்டு சென்டர் பண்ணி அடிக்காமல் டிஜிட் வைஸ் அடிக்கணும். ஸோ இந்த 3க்கு நேராக வரும் இல்லையா நம்மளுக்கு வேல்யூ. அப்போது இது 47, 48, 49 அப்படின்ட்டு 50 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த 9,640 அப்படிங்கிற வேல்யூ, இந்த வேல்யூவை இங்கே அடிப்போம் சரிங்களா. அடுத்து இங்கே வந்துடலாம். ஸோ 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 57ல் அடிக்கிறோம். 8 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 8க்கு நேராக வரணும் சரிங்களா. அப்போ 76,132 சென்டர் பண்ண மட்டும் டிஜிட் வைஸ் அடிக்கிறோம் இல்லையா. அப்போ 8க்கு நேரானா 57, 58, 59 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம இந்த வேல்யூவை அடிப்போம். இதுவும் அதே மாதிரி தான் 59 அப்படிங்கிற டிகிரிக்கு நேராக நம்ம அடிப்போம். 59 அப்படிங்கிற, ஏன்னா இதுவும் வந்துட்டு 76,132, 12,132 சரிங்களா. இதுக்கு நேராக வரும் இல்லையா. அப்போது 57, 58, 59க்கு நேராக இதை வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். அடுத்து இங்கே வந்துடலாம். இதுலேயும் 8 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 67ல் அடிக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த ரோ ஃபுல்லாகவே இங்கே வரும். ஸோ இதுவும் 8 டிஜிட்டில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4க்கு நேரம் அடிக்கணும். அப்போ 67, 68, 69 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம இந்த வேல்யூ அடிப்போம். இது 8 டிஜிட், இது 8 டிஜிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 58 இருக்கு இல்லையா, அது எந்த டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோமோ 69 அப்படிங்கிற டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம். இதுவும் 69, இதுவும் 69, 4க்கு பதிலாக 3 வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 17 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின்ஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறதையும் பின் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.